நீலகிரியில் அடிக்கடி ஏற்படும் மனித வனவிலங்கு மோதலை தடுக்க விரைவில் புதிய திட்டம் கொண்டுவரப்படும் என MP ஆர் ஆசா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள கவர்னர் சோலை பகுதியைச் சேர்ந்த கேந்தர் குட்டன் என்பவர் எருமையை தேடி வனப்பகுதிக்குள் சென்றபோது புலி தாக்கியதில் உயிரிழந்தார். இந்நிலையில் உயிரிழந்த கேந்தர் குட்டனின் வீட்டிற்கு நேரில் சென்ற நீலகிரி MP ஆர் ஆசா அவரது குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் தனது சொந்த நிதியிலிருந்து 1 லட்சம் ரூபாயை நிவாரணமாக வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் உதகையில் அடிக்கடி நிகழும் மனித வனவிலங்கு மோதலை தடுக்க தமிழக அரசு சார்பில் புதிய திட்டம் கொண்டுவரப்படும் என தெரிவித்தார். இந்த பகுதியிலே மனிதர்கள் மற்றும் விலங்குகள் மோதலை தடுப்பதற்கு சில பூர்வாங்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அரசு சாரா நிறுவனங்கள் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு இதை கொண்டு சென்று சிறப்பு திட்டமாக நீலகிரி மாவட்டத்திலே அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பாடுபடுவோம். தமிழக காவல்துறையில் 2 DGPக்கள் ஓய்வு பெற்றுள்ளனர். தமிழ்நாடு தீயணைப்புத்துறை DGP ஆபாஷ் குமார் மற்றும் தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட் விஜிலன்ஸ் அதிகாரியான DGP அமரேஷ் புஜாரி ஆகிய இருவரும் ஓய்வு பெற்ற நிலையில் அவர்களுக்கு சென்னை எழும்பூரில் காவல்துறை சார்பில் பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது. இதில் தமிழக DGP சங்கர் ஜிவால், சென்னை காவல் ஆணையர் அருண் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஓய்வு பெற்ற 2 DGPக்களுக்கும் காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை செலுத்தப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.